ஹாய், நான் உங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கணபதி ராமன் பேசுகிறேன். ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பல கனவுகளோடு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ அதோட தேர்வோட முடிவில் மாணவர்களும் தேர்ச்சி அடைந்து அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கிறேன். ஸோ ஒரு மதிப்பெண் தான் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஸோ பல படிப்புகள் இருக்குது, பல விதமான டிகிரிஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக பல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, ஹெல்த் சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, தென் ஐடிஐ இருக்குது, பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சாதாரண ஸோ நிறைய கல்லூரிகள் இருக்குது. நம்ம படித்தா எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். இந்த உலகம் பறந்து விரிந்த உலகம் இது. ஸோ நான் பெற்றோர்களுக்கும் கருணையுடன் கேட்டுக்கொள்கிறேன், மாணவர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு மதிப்பெண் வாங்கலை, கம்மியாயிடுச்சு, அதுக்காக மாணவனை போட்டு பெற்றோர்கள் திட்டுவதும், கம்பேரிசன் பண்ணுறது, ரிலேஷன் பையன் அப்படி இருக்கான், அங்கே இருக்கான், நீ ஏன்டா மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல, அந்த மதிப்பெண்ணுக்கு தகுந்த படிப்புகள் இந்த இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதில் வேணாலும் சேர வச்சு படிக்க வைக்கலாம். எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் தான். திட்டாமல், மன ரீதியாக துன்புறுத்தாமல், என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ண தயார். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். என்னுடைய தொலைபேசி எண் இருக்குது. ஸோ அந்த தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி என்ன படிக்கலான்னு கேளுங்க. அவங்கள ரிலாக்ஸாக விடுங்க. தகுந்த படிப்பு என்னங்கிறத எங்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அனைவரும் தேர்ச்சி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.